10% இடஒதுக்கீடு மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் பல்வேறு திட்டங்களை துவங்கி வைத்தார். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 30,000 குடியிருப்புகளை கட்டுவதற்கு மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், வளர்ச்சி என்பது அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றார். அனைவரும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காகவே 10% இடஒதுக்கீடு அளிக்க அரசு முடிவெடுத்ததாக பிரதமர் விளக்கம் அளித்தார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து எதிர்க்கட்சிகள் பொய்களை பரப்பி வருவதாக மோடி சாடினார். दलितों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है, जो आदिवासियों को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है, जो ओबीसी को मिलता है उसमें से कोई कुछ नहीं ले सकता है। ये अतिरिक्त 10% दे करके हम सबको न्याय देने की दिशा में काम किया। தொடர்ந்து பேசிய பிரதமர், அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் பேரத்தில் மட்டுமின்றி வேறு நிறுவனத்தின் விமானங்களை வாங்குவதிலும் கிறிஸ்டியன் மிஷல் பேரம் நடத்தியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானதை குறிப்பிட்டார். இதனால்தான் ரஃபேல் விமான கொள்முதல் காங்கிரஸ் ஆட்சியில் தாமதமானதா என அவர் கேள்வி எழுப்பினார். மிஷலுக்கு இதில் இருக்கும் தொடர்பு குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பதில் கூற வேண்டும் என்று மோடி வலியுறுத்தினார். किसी दूसरी कंपनी के विमानों के लिए लॉबिंग कर रहा था। अब इस सवाल का जवाब मिलना जरूरी है कि कांग्रेस के नेता जो शोर अभी कर रहे हैं उसका मिशेल मामा से क्या कनेक्शन है।